என்ன வால் மீரா உன் லவ்வுக்கு பூசணி உடச்சிட்டாளா? டேய் எப்பட்றா? ஏரி உடஞ்சா மீன் ஏரியாவுக்கு வந்து தானே ஆகணும். அவன் என்ன தூக்கி போடல, நான் தான் அவளை தூக்கி போட்டு வந்திருக்கேன். மீரா எனக்கு வேணாண்டா. அப்போ ₹1 கொடுத்து ஷாம்பு வாங்கிக்கோ. வெறுப்பேத்தாதடா. அன்னைக்கு போய் பேசுனேன், ஓவரா கண்டிஷன் போடுறா ஒன்ன. பரவாயில்ல சொல்லு. உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண சொல்ற மச்சான் அவன். சரிதான் போடி, நீ தூக்கி போட்டு வந்துட்டேன். அவன் கிடக்குறான், நட்பு தான்டா முக்கியம். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா இவன் மீராவனுக்கா தூக்கி போட்டு வந்துட்டானா அதை நாங்கள் நம்பணுமா? டே பார்த்தா நில்றா. நீ என்ன நம்பல, இப்ப சொல்றேன்டா. உன் கண்ணு முன்னாடி அந்த பொண்ணை தூக்கி போட்டு வரேன், அப்ப நம்புவல. வா வாடா மச்சான். நீ ஏதோ விளையாட்டுக்கு தான் கூப்பிட்றேன்னு நினைச்சேன், பட் இவ்வளோ சீரியஸாக கொண்டு வந்து நிப்பாட்டணும்னு எதிர்பார்க்கல. எனக்கு முன்னாடியே அந்த பொண்ணை தூக்கி போடுறத கட் பண்ணுறது ஐ எம் நாட் ஃபீலிங் கம்ஃபர்டபுள். அவளுக்குலாம் அவ்வளோ மெச்சூரிட்டி இருக்காதடா. தவர் நான் போறேன்டா, என்ன விடுறா. எனக்கு லவ் விட ஃப்ரெண்ட்ஷிப் தான்டா முக்கியம். சாரி மச்சான். யாரா நீ? யாரு? பார்த்தா என் தளபதிடா. போடா. நீ நினைக்கிற மாதிரி நான் உங்ககிட்ட உண்மையா இல்லை மச்சான். சபாக்கு போகிறேன்னு எத்தனையோ தடவை போய் சொல்லி உன்னை கழட்டி விட்டுட்டு சகிலா படம் பார்க்க போயிருக்கேன். ஆனா எதையுமே மறைக்காம நீ ஒரிஜினலா இருக்க பத்தியா? சுத்த தங்கண்டா நீ, தங்கம். எக்ஸ்கியூஸ் மீ, 5 பஸ் வருமா? அதை எங்களை பிரிச்சு விட்டு தான் கேட்பியா? சுத்திட்டு வந்து கேட்க மாட்டீங்களோ? ஓகே, நீ வாடா தங்கம். ஹலோ, இப்போ சொல்லு, 5 வருமா? அழுகி போன பழம் மாதிரி மூஞ்ச வச்சிருந்தா 5 இல்ல 10 12 கொசு 4 வண்டு கூட வரும். டார்ச்சர் பண்ணிட்டு நீ வாடா தங்கம். மச்சான் ஓகே மச்சான். பீச்சில் எல்லாரும் செலவு வச்சிருக்காங்க, ஆனா நட்புக்குன்னு ஒரு செலவு வைக்கணும்னா அது உனக்கு தாண்டா வைக்கணும். தற்கொலை என்ன பண்ணிக்க போற? சொன்ன கேள்றா. டேய் மச்சான், டேய் மீரா, நான் சொல்ல போற விஷயம் உனக்கு சொன்ன கேளு மச்சான். பார்க்கவே பாவமா இருக்கடா, பச்சை மைதா மாவுடா. ஏன் முன்னாடி இல்ல மீரா, நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ண அன்னைக்கு நீ நிறைய கண்டிஷன் போட்டியா? நானும் கோவத்துல என்னென்னமோ பேசிட்டு போயிட்டேன். அப்புறமா பொறுமையா போய் வீட்டுல உட்காந்து யோசிச்சு பார்த்தேன். மீரா, நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தானே? நீ நல்லதுக்கு தானே சொல்ற. இதுல என்ன தப்பு இருக்கு? நீ கடைசியா ஒரு கண்டிஷன் போட்டியா, ஞாபகம் இருக்கா? இவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண சொல்லி அதை நான் முதல்ல ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். இப்ப ஓ முன்னாடி நான் சொல்றேன், இந்த செகண்ட்ல இருந்து இவன் ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. யாராரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் உண்டு, யாராரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் உண்டு, பூவென்று முள்ளை கண்டு புரியாமல் நின்றே நின்று. அப்புறம் மீரா, அந்த ரெண்டாவது கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நான் கடைசி வரைக்கும் கல்யாணமே ஆகாம ஔவையாராவே இருந்துட்டு போறேன். அப்படி ஒருவேளை ஏன் எல்லா கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு பையன் கிடைச்சான்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே பை. ஏன் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? ஓ, பஸ்ஸுக்கு காசு இல்லையா? நான் கொடுக்குறேன், வச்சுக்கோங்க. ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போங்க. ஆட்டோ. ஐயோ, இவளை நம்பி பார்த்தா வேற கழட்டி விட்டமே, இப்ப என்ன பண்றது? இந்த மாதிரி நானும் யாரும் உட்காந்துட்டு வரணும். என் தேனடியை தீப்பந்த வச்சு கொளுத்திட்டானே. சரவண இதுக்கப்புறம் எனக்கு ஃபோனே பண்ணக்கூடாதா? இவனை அம்மா என்னம்மா? பார்த்தா சரவண ரூம்க்குள்ள போய் கதவை அடிச்சிட்டு திறக்க மாட்டேங்கறான்டா. பயமா இருக்கு. டேய் சரவணா, கதவை திறயேண்டா. ஐயோ. ஹலோ பார்த்தா, டேய் பார்த்தா, எங்கடா போய் தொலைஞ்ச? உள்ள போய் கதவை சாத்திட்டு திறக்க மாட்டேங்கறான்டா. என்ன பண்றதுனே தெரியல, பயமா இருக்குடா. உள்ள ஃபேன் இருக்கா?
இருக்கு. ஸ்டூலு சேர் அது மாதிரி ஃபர்னிச்சர் ஐட்டம் ஏன்டா இதையெல்லாம் கேக்குற? இருக்குடா. கேக்குது பதில் சொல்லுங்க. புடவெல்லாம் உள்ள இருக்கா? இருக்கு. அதுக்கு இப்ப என்ன? போதும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சேரு, புடவை, ஃபேனு. நீங்க அவனுக்கு ரூம் தூங்க கட்டி கொடுத்தீங்களா இல்ல தூக்குப்பட கட்டி கொடுத்தீங்களா? டேய் ஏன்டா என்னென்னமோ சொல்லி பயமுறுத்துறேன். புள்ளைய காப்பாத்துறா. திடீர்னு சூசைட் அட்டெம்ப்ட்னா நீங்க ஏதாவது திட்டினீங்களா? நான் திட்டலடா. கடைசியா யாருக்கோ ஃபோன் பண்ணான். அந்த படுபாவி என்ன சொன்னானோ தெரியல. ஓடி போய் கதவு சாகும்போது கூட சாத்திட்டான்டா. கூட இருக்கவன மாட்டி விட்டு தான் நீ சாவறான். என்னடா யோசிக்கிற? அவன் டயல்டு கால் எப்படி அடிக்கலாம்னு யோசிச்சிட்டு இருக்கேன். என்னடா உளறற? எப்படி அவனை காப்பாத்தலாம்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். டீ குட்டா உட்டுதான். கதவு உடைக்க போறேன். ஐயோ கதவு உடைக்க போறியா? இல்ல, தவிர்க்க முடியாத தருணங்கள்ல இந்த மாதிரி அதிரடி முடிவு எடுத்து தான் ஆகணும். ஓகே, நீங்க ஹார்ட் பேஷண்டா? இல்ல. இருந்தாலும் பரவாயில்ல, பேக்ல போய் நில்லுங்க. ஆபரேஷன் ஹுட் ஸ்டார்ட்ஸ் நவ. டேய் என்னடா பண்ண போற? ஐயோ அவன் உள்ள இருக்கிறத விட நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது தான்டா லேசா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. சரி சரி. On to the wooden door of the velocity 2 feet 500 meters and then ஐயோ சரவணா என்னடா ஆச்சு? அம்மா பயந்துட்டேன்டா. இல்லம்மா மோடோட்டா இருந்துச்சா அதான் தூங்கிட்டேன். தூங்கிட்டா இருந்த? நான் ரொம்ப நேரமா கதவு தட்டி நீ திறக்கலையா? நான் பயந்து போய் பார்த்தாக்கு ஃபோன் பண்ணேன். அப்புறம் பார்த்தா வந்து அவன் வரமாட்டானே, அவன் மானஸ்தானாச்சே. மானஸ்தனா? சீச்சி அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ தப்பா நினைச்சுக்கிட்ட. அவன் தான் வந்தான். அவன் வந்து கதவு உடைச்சாதான் உன்னை காப்பாத்த முடியும்ட்டு அப்படியே போஸா ஓடி வந்தானா? நீ தமால்னு கதவை திறந்துட்ட. ஐயோ ஒரே தமாஷ். அதே போஸ்ல நேரா போய் சேவத்துல இடிச்சு கீழே விழுந்தான். ஐயோ ஐயோ என்ன ஆனானே தெரியலடா. excuse me. டேய் டேய், பார்த்தா? பார்த்தா?